ஹலோ ஹாய் வெல்கம். நான் தான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இட்ஸ் பியூர்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியே ஒரு வே இருக்குது. மோஸ்ட்லி இதை நிறைய பேர் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு தயக்கப்பட்டுருவாங்க. பட் இது மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது. ஸோ ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, சேலம் கிலோமீட்டர்ஸ் அவேல வந்து நான் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ நான் பஸ் ஸ்டாண்டு போகணுன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, ரேபிடோ ஆப்வியஸ்லி நான் வந்து புக் பண்ணேன். ஸோ ரேபிடோ புக் பண்ணும்போது என்னாச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு கேப்டன் வந்து பிக் பண்ணிட்டாரு, மீன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டார் என்னோட ரிக்வெஸ்ட்டுக்கு. பட் அவர் நான் இருக்கிற லொக்கேஷனுக்கு ஆக்சுவலி வரல. எங்கேயோ சம்பாட் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் அவேல வந்து இருக்கும்போதே எனக்கு கால் பண்ணிட்டாரு. என்னோடய லொக்கேஷன் வந்து அவர் கேட்குறாரு. மீன்ஸ் நான் அந்த லொக்கேஷனில் தான் இருக்கேனான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்குறாரு. நானும் அந்த லொக்கேஷன் நான் இப்போ கரண்ட்டாக எந்த லொக்கேஷன் இருக்குனோ அதோட லேண்ட்மார்க்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே நான் வந்துடுறேன். ஸோ பட் எவ்வளோ காட்டுது அப்படின்னு கேட்டார். ஸோ ஐ மீன் எவ்வளோ காசு வந்து காட்டுது அப்படின்னா, நான் 65 ருபீஸ் காட்டுது அப்படின்னேன். பட் என்னால் 65க்கு வர முடியாது. நான் வந்து ஒரு 100 ருபீஸுக்கு தான் வருவேன் அப்படின்னா. சரி ஓகே 100 ருபீஸ். எனக்கு வேறு சுச்சுவேஷன் கிடையாது. பிகாஸ் அந்த இடத்துல டைமிங்கும் இல்லை. மறுபடியும் ரொம்ப நேரம் ஆகும். பட் இது வயலேஷன் தான். அவங்கள பொறுத்தவரையும் அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்குறாங்க. இது எனக்கு வந்து சரிப்படல. சரி ஓகே வேறு வழி இல்லைன்றதுனால நான் வந்து சரி வர சொல்லிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்த நம்ம ரைஸ் பண்ணி அதை வந்து எஸ்கலேட் பண்ணியே ஆகணுன்றதுனால நான் வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஆக்சுவலி ரேபிடோ சப்போர்ட் டீமுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க கேப்டன் வந்து டிரைவர் வந்து. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக எனக்கு சேட்டில் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ ஒரு ஏஜென்ட் கனெக்ட் ஆனது. அதுக்கப்புறம் இதுதான் இஷ்யூ அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஆக்சுவலி இதான் நான் தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் கால் ரிசீவ் ஆகி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணீங்களோ நான் அது உங்களுக்கு வந்து வேலெட்டில் போட்டு விட்றோம். ஸோ அதே சமயம் நாங்கள் வந்து டிரைவருக்கும் வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரேபிடோ டீம். ஸோ ஆப்வியஸ்லி என்னோடய வேலெட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்துடுச்சு. நான் அதுக்கப்புறம் அதில் இருந்த ட்ராபேக் என்னென்னா, எக்ஸ்பைரி எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. பிகாஸ் ரேபிடோவோட காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ணலைன்னா எக்ஸ்பயர் ஆகிரும். ஸோ யூஸ்லெஸ்ஸாக போயிடும். பட் இந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து இட்ஸ் நோ எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து நம்ம பைக்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். காருக்கோ டாக்ஸிக்கோ வேறு ஆட்டோக்கோ எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம மோஸ்ட்லி இந்த 35 ருபீஸை நம்ம வந்து ரேபிடோக்கு இல்லை யூஸ் பண்ண போகிறோம். இல்லை வேலெட் வச்சு நம்ம ஒரு கம்ப்ளீட் பேமெண்ட் வந்து வேலெட் ப்ளஸ் நார்மல் பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ பெட்டர் நான் வந்து என்னோடய ஓன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு நான் நினச்சேன். ஸோ அகெயின் அந்த இன்னொரு டிக்கெட்டில் வந்து நான் என்னோடய விஷயத்தை கன்வே பண்ணேன் ரிக்வெஸ்ட்டை. ஸோ அட் த சேம் டைம் நான் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுற 2 மெயில் ஐடிஸ் வந்து நான் அந்த விஷயத்துக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஸோ சில விஷயத்தில் வந்து நம்ம வேலெட்லேருந்து நம்ம ஓன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நிறையா இருக்குது. பட் ரேபிடோ வந்து யூஸ்வலி இது ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ நம்ம இதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த மெயிலில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு வந்து ஓன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். வித்தின் எ டேயில் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. என்னோடய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபர்தராக வந்து அவங்க எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் அ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் வைஸ் ரேபிடோவிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்றதை நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணோடனே இன்ஸ்டண்ட்டாக எஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அதை சப்ரெஸ் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. குயிக்காகவும் இருந்துச்சு எல்லா ஆக்ஷன். வித்தின் எ டேயில் எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. பட் த கான்ஸ் நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் குட். பிகாஸ் டிரைவர்ஸ் கீப் ஆன் எக்ஸ்ட்ரா கேஷ் டிமாண்ட் பண்ணுறது. மேபி இப்போ சப்ரெஸ் பண்ணுறது இதை எஃபெக்டிவாக சப்ரெஸ் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு இது எப்படி இருக்குன்றது ஃப்யூச்சரில் நம்மளும் சொல்ல முடியாது. பிகாஸ் இஃப் ரேபிடோ டேக்ஸ் ரொம்ப சிவியர் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா மேபி இது ரிசால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரேஸ் யுவர் வாய்ஸ். தென் தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் தான் கேட்கணும்.